திரும்பவும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு கடுமையாக மோசமாக ஒரு சில உரிமை வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணி திட்டி பேசியிருக்காரு. இதன் காரணமாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மேலே இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியான நடவடிக்கையில் இறங்க இருக்காரு. இதன் காரணமாக கண்டிப்பாக அதிகபட்சம் ராதாகிருஷ்ணன் அவருடைய எம்எல்ஏ பதவியை பறிப்போகலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ எதுக்காக இன்னைக்கு திரும்பவும் முதல்வர் விஜய் அவரை திட்டி பேசியிருக்காரு இந்த அனிதா ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு மத்தியானம் கைது செய்யப்பட்ட அவர்கிட்ட நடந்த விசாரணை தான் என்ன, விசாரணை முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா முதல்வர் விஜய் அவரை திட்டக்கூடிய அளவுக்கு என்னதான் பேசியிருக்காரு இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு மத்தியானம் அளவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவரை உரிமையில் அவர் பேசி திட்டிருந்தாரு அப்படின்னு காவல்துறை அவங்க வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு அவரை கைது பண்ணியிருந்தாங்க மத்தியானம் அளவில். இதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு மனு ஒன்றை கோர்ட்டில் கொடுத்திருந்தாரு. அந்த மனுவை ஏற்காம தள்ளுபடி செய்ததால கோர்ட்டை விட்டு அவர் வெளியே வந்தப்பவே அந்த இடத்துலயே காவல்துறை அதிகாரிகள் அவரை கைதும் பண்ணுறாங்க. இப்படி இருக்க மத்தியானத்துலேருந்து இப்போ இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் 5 மணி நேரம் அவர்கிட்ட விசாரணை நடந்திருக்கு. ஸோ இந்த விசாரணையில் என்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் ராஜினாமா பண்ணணுமா, அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையணும் அப்படின்னு போலீசார்கள் அவங்க வலுக்கட்டாயம் பண்ணி தன்னை வற்புறுத்தினாங்க, நிர்பந்தம் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் திரும்பவும் முதல்வர் விஜய் அவரை தாக்கி கடுமையாக அவர் பேசியிருக்காரு. ஸோ இதன் காரணமாக இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னைக்கு விசாரணை முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்டமாக திரும்பவும் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜய் அவரை தாக்கி பேசுறதால அடுத்த கட்டமாக முதல்வர் அவரே இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மேலே வழக்கு தொடர போறாரு அப்படின்னு இப்போ தமிழக வெற்றி கழகம் அரசு தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ நேரடியாக ஒரு முதலமைச்சர் அவரை இப்படி அடுத்தடுத்துன்னு ஒரு எம்எல்ஏ ஆனவர் அவர் இந்த மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினார்னா அவருடைய அந்த எம்எல்ஏ பதவியை பறிக்கிறதுக்கான அந்த அதிகாரம் முதல்வர் விஜய் அவர்கிட்ட இருக்கு. ஸோ இதனால தன்னுடைய பதவியை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் இழக்க போற அந்த நிலைமைக்கு தான் அவர் தள்ளப்பட்டிருக்காரு. இதனால இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் சொல்ற மாதிரி அவர் ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கு எல்லாம் இணைய தேவையில்லை, தானாகவே அவருடைய எம்எல்ஏ பதவியை இழக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு அவராகவே தன்னை தலையிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் தான் இப்ப நடந்திருக்கு. ஸோ அப்படி இன்னைக்கு சாயந்தரம் அவர் வெளியே வர்றப்ப என்னென்ன பேசினாரு, என்னென்ன செயல்களில் அவர் ஈடுபட்டாரு அப்படிங்கிற வீடியோக்களும் இப்ப கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே இங்க நீங்களே பாருங்க. செல்ல வேண்டும் என்ற வகையிலே என்னை ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யுங்கள் என்ற வகையிலே வலியுறுத்தினார்கள். ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய தலைவர் வழியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே வலுவாக இருப்பேன். எவருக்கும் நான் அடிபணிய மாட்டேன். காவல்துறை அதிகாரிகள் மேலே சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாவாக்கல சார் சொல்லி என்ன கட்டாய முடியாது. நாங்க எப்பவும் எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்வோம். இவனால் தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நான் தவறு செய்யாதவன். இந்த தவறு செய்யாதவனை போய் வழக்கு போட்டு அடக்கலாம் என்று நினைத்தால் ஒரு காலம் அடக்க முடியாது என்பதை வலுவாக நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி என்ன வலியுறுத்துறாங்க. ராஜினாமா செய்வது மட்டும் இல்ல, நீங்க உடனடியாக தவக்கால சேரணும்னு என்ன வலியுறுத்தாங்க. ஒரு ரொம்ப நாள் எங்களை தொட்டு அசைத்து பார்க்க முடியாது. அதான் உண்மை. ஒரு பேட்டி சொல்றாரு, இவ்வளவு தூரம் அராஜகம் பண்ணிட்டு நீங்க காவல்துறை அராஜகம் பண்ணுது. என்னுடைய நான் 10ஆம் தேதி காவல்துறையில ஆஜர் பத்தாம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகும் சொல்லி லெட்டர் கொடுத்திருக்கோம். அதை ஒட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கடையில அராஜகமா என்ன கைது பண்ணாங்க. நீங்க வர வேண்டாம்.